தமிழ்நாட்டுல ஊழலா? என்னது தமிழ்நாட்டுல ஊழலா? என்னது தமிழ்நாட்டுல ஊழலா? என்னங்க நீங்க தமிழ்நாட்டுல போய் யாராச்சும் ஊழல் இருக்குன்னு சொல்லுவாங்க? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் ரொம்ப நேர்மையானவங்க, யாரும் ஊழல்லாம் பண்ண தெரியாது. இந்த ஆர்கே நகர்ல ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தல் நின்று போச்சு, சத்தியமா அதுக்கு பேரும் ஊழல் இல்லைங்க. நம்ம அரசு மருத்துவமனையோட ஊழியர்கள் டெண்டர்ல நம்ம முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் 520 கோடி ரூபாய் சொந்த டெண்டர் பேர்ல போட்டு கொள்ளையடிச்சாருங்க. இதுக்கு பேர்லாம் சத்தியமா ஊழல் இல்லைங்க. சாராயம், ஆத்து மணல், கடல் மணல், கவர்மெண்ட் ஜாப்ஸ் இது நடக்கலாம், சத்தியமா ஊழலே இல்லைங்க, ஊழலே இல்லைங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கார்ல விஜயபாஸ்கர், அவர் இந்த போலீஸ், உணவுத்துறை எல்லாத்தோடையும் சேர்ந்து பச்சை பிள்ளைங்களுக்குலாம் குட்கா வித்து நிறைய சம்பாதிச்சார்ல, அதெல்லாம் ஊழலே இல்லைங்க. இந்த ஊழல் எல்லாத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்கு. இந்த ஊழல் எல்லாம் தடுக்க வேண்டிய ஊழல் தடுப்பு துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கு? யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் தின்னுட்டு இருக்கான். ஒரு வருஷத்துக்கு இவங்க சாப்பிட்ட மிக்சர் செலவு எவ்வளவு தெரியுமா? 54 கோடி. குழு குழு ஏசி, வேலை செய்யாமல் சம்பளம், வருடத்திற்கு 54 கோடியில் மிக்சர் சாப்பிட சேருவீர். டிவிஏசி, தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை. ஊழலை ஒழிக்கதாங்க ஊழல் ஒழிப்புத்துறை. நாங்க ஆதாரத்தோட கொடுத்தோம், அது மேல நடவடிக்கை எடுக்கலன்னா எதுக்குங்க நீங்க? எங்க வரி பணம்ல சம்பளம் வாங்குற நீங்க நாங்க சொல்றதை கேட்கலாம், அப்புறம் எதுக்கு நீங்க? 53 வருஷமா நீங்க மட்டும் ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா தமிழ்நாடு ஊழல் கூடாரம் ஆயிருக்குமா? தமிழ்நாட்டுல மொத்தம் 8 கோடி பேர் இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் லஞ்ச ஊழல்னால பாதிக்கப்பட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு வெறும் 80 பேர் மேல உங்களால நடவடிக்கை எடுக்க முடியுதா? எல்லா மாவட்டத்துக்கும் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு ஆபீஸ் வச்சிருக்கிறீங்க, ஆனா மாவட்டத்துக்கு 2 பேரை கூட ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க. 1000 2000 ரூபான்னு லஞ்சம் வாங்குற 46 பேரை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 54 கோடி ரூபாய் செலவு. லஞ்சம் வாங்குற ஒருத்தரை பிடிக்க 1 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்க. ஆனா உங்களுக்கு போடுற அபராதம் வெறும் 1000மோ 2000மோ போடுறீங்க. என்னங்க இது அநியாயம்? இது ஏதோ எலிய பிடிக்க ஏரோப்ளேன் வாங்கின கதையால இருக்கு. ஊழல் நிறைய இருக்கிற துறை எதுன்னு கேட்டா ஊழல் ஒழிப்புத்துறைன்னு தான் சொல்ல போல இருக்கு. நீங்க லஞ்ச ஒழிப்பு துறையா இல்ல லஞ்ச வளர்ப்பு துறையா? இப்படி ஓபி அடிக்கிற துறை எங்களுக்கு தேவையே இல்லைங்க. இழுத்து மூடுவோம் லஞ்ச ஒழிப்புத்துறையை. செயலற்று இறந்த கிடக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அஞ்சலி செலுத்த விரும்புபவர்கள் ஜூலை 30 மாலை 4 மணிக்கு அரப்போர் எக்மோர் அலுவலகத்திற்கு வாருங்கள். இது ஊழலுக்கு எதிரான போர். நாம் அனைவரும் பங்கெடுக்க வேண்டிய போர். இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே?